கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. தத்தித்தவழும் தங்கச்சிலையே பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே. ஸோ கைஸ் குட் மார்னிங் அண்ட் சிக்மங்களூரில் இன்றைக்கி டே 2. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டோம். பட் தென் மழை இங்கே ஒரு மாதிரி தூரிகிட்டே இருந்துச்சு, பனித்தூரல் மாதிரி. அதனால் நான் வந்து வெளியிலே எழுந்திரிச்சு வரல. இப்போ தான் மழை கொஞ்சம் கம்மியாச்சு. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு நேற்றே காட்டினால உள்ளே என்ட்ரி ஆகும்போது டாக்ஸ் இருந்தது. ஸோ இன்றைக்கி எல்லாம் இப்போ தான் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்களா. சரி ஓகே அதுங்க போய் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அவங்க 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தரை பற்றி வெளியில் போயிட்டார். நாங்கள் வந்து திரும்பியும் அந்த முல்லையனகிரி போய் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் ரிட்டன் வந்து ஹெபே ஃபால்ஸ் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் தென் நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை, இப்போயும் அப்படியே இப்படி பேஞ்சிட்டே தான் இருக்கும்ப்பா, நிற்காத மழை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம். ஸோ இந்த ஸ்டே வந்து பயங்கரமாக இருக்குது, இது பயங்கர ஃப்ரெண்ட்லி எல்லாருமே. அவங்க எங்கே உள்ளே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேயோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட் என்ன லீஷ் ஃபுல்லாக கடிச்சது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கேருந்து வந்து விழுந்துச்சுன்னே தெரியல, கையில் வந்து இது பண்ணிச்சு. அதுக்கப்புறம் எடுத்து தான் ப்ளட்டு வந்துட்டே நிற்கவே இல்லை ப்ளட்டு. ஸோ அதனால தான் இப்படி போட்டு கட்டிட்டேன். ஒரு 12 பேர் வரையும் இங்கே அக்காமடேட் ஆகலான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி சின்னதாக ஒரு ஸ்டே தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே மிஸ்ட் இல்லாமல் இருந்தது தான் உங்களுக்கு வந்து இந்த முல்லையனகிரி தெரியும். இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த முல்லையனகிரி தெரியுற மாதிரி வச்சுருக்காங்க. பைக்ஸ் எல்லாம் அங்கே நிற்கிது. பிரபீஸ் அங்கே இருக்கிறாரு. எங்களுக்கு வந்து காலையிலே டீ கொடுத்தாங்க. அண்ட் இப்போ வந்து திரும்பியும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ரெடி பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலான்னு நினச்சிட்டு வந்தால் வெறும் மழை வந்துக்கிட்டே இருக்குது. எங்கே ரெயின் லைனர்ஸோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. எங்கே ஃபோட்டோ எடுக்கிறது பாருங்க. நம்ம பைக் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸுமே வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லி, நல்லா ஜாலியாக பேசுகிறது. சார் அந்த மாதிரி இப்படி பேசுகிறது ஜாலியாக இருக்கும். ஒன்று வீடியோவில் காட்டுற பச்சா டயட்டில் இருக்கிறத இங்கே பாருங்க. அது என்ன கண்டுக்காம போகிறான். ஏய் குதிச்சான்ஸ் நாங்கள் வேறு நடந்து போயிட்டுருக்கு. அவர் இல்லை அந்த பக்கம் போயிடுச்சு, அந்த க்ரீன் கலர் மேட்டுக்கு அப்புறம் அந்த பக்கம் போயிடுச்சு. ஐயோ சரி ஓகே, நிறைய டாக்ஸ் வச்சுருக்காங்க. இது ரொம்ப குட்டியாக இருக்கா இந்த வீகல். எந்த டாக்ஸும் எதுவுமே பண்ணுறதுல போல, எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு. மாதிரி இன்னொன்று ஓடி வருது. ஓஹோ ஓகே. ஸோ குளிச்சு ரெடியாக வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து செயின் லூப் பண்ண போகிறோம். கீத் எல்லாத்துக்கும் இப்போ செயின் லூப் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே கிளம்ப போகிறோம். யா பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணிட்டாயிருங்க. எடுத்தாச்சு எல்லாம் மண்ணு போயிட்டு இருக்கு. ஒன்றும் ஓகே. ஸோ கைஸ் கிளம்பலான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ சரியான மழை பிடிச்சிருச்சு. அதாங்க ஃபுல்லாக மழை தான் பார்த்துருப்பீங்க. அண்ட் வண்டியெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக லைனப்பில் நிற்க வச்சுருந்தோம்.
ஃபுல்லாக நிற்க வச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாம் செயின் லூப்லாம் பண்ணி வச்சோம். பட் தென் சரியான மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் எதுவுமே பண்ணல. அதனால் இப்போது மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி லக்கேஜ் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு கிளம்பிடலாம், ரெயின் லைனர் போட்டு கிளம்பிடலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உட்கார டைம் ஏறிட்டே இருக்குது. ஸோ நம்ம போகிறதுக்கு பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு டைம் லேட் ஆகிடும். அதனால் என்னன்னாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அண்ட் நான் இப்போ எடுக்கிறேன். அண்ட் கொஞ்சம் சால்ட்டும் வாங்கி பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா லீச் நாங்கள் இங்கே சும்மா உட்காந்துருக்கோம், மேலே லீச் ஏறிடுச்சு. ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கொஞ்சம் உப்பு வாரி கொட்டிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். சரியான லீச் இருக்குது. ஸோ சரி நான் போய் என் திங்ஸ் எல்லாம் ஒன்றுமே பேக் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ என் திங்ஸ் எல்லாம் போய் பேக் பண்ணிவிட்டு அதெல்லாம் அப்படியே கிளம்புறோம். ஓகே. அண்ட் எங்கள் ரூம் டூரை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க. ஸோ அது கேன்டீனு. இங்கே தான் குக் பண்ணுறாங்க. இது கீழே குக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பைக்ஸ் எல்லாம் நிற்க வச்சலாம். காருமே சூப்பராக நிற்க வச்சலாம். ஒரு 5-6 கார் கூட நிற்கலாம். பட் தென் அவ்வளோ பேருக்கு இங்கே இடம் கிடையாது, அக்காமடேஷன் கிடையாது. ஸோ பைக்ஸ் எல்லாம் இங்கே நிற்க வச்சிட்டோம். இங்கே ஒரு ப்ளே இது மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இதை தான் மேலே ஏறி வந்துட்டு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூம் ஹியர். நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிற ரூம் இது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் நாங்கள் ஃபுல்லாக எங்கள் கேஜெட்ஸு துணிங்க எல்லாம் ட்ரை பண்ணது எல்லாமே இந்த ரூமில் வச்சிட்டோம். ஏன்னா 2 ரூம் புக் பண்ணியிருந்தேன். பட் தென் நாங்கள் இது பண்ணல. ஸோ உள்ளே என்ட்ரான உடனே இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூமு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் இங்கே போட்டு வச்சிட்டோம். எல்லாம் நேற்று நனைஞ்சிருச்சு, அதனால் இப்படி போட்டு வச்சிட்டோம். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணோடனே நமக்கு ஒரு ஓப்பன் பிளேஸ். நேற்று இங்கே ஃபுல்லாக பீகாக்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் தென் இங்கே எல்லாமே பீகாக் இதெல்லாம் இங்கே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னுமே ட்ரையாக இருக்கிற துணிங்க எல்லாத்தையும் இங்கே போட்டு வச்சுட்டுக்கிறோம். ஓரளவுக்கு எல்லாமே ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்படியே உள்ளே போயிட்டு இங்கே ஒரு கபோர்டு இருக்குது இந்த பக்கத்தில் பாருங்கள். இங்கே ஒரு மிரரு, அப்புறம் இங்கே ஒரு கபோர்டு வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த ரூமில் 4 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே 2 பேர், அங்கே 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரூம் செட்டப்பு. அண்ட் இன்னொரு ரூம் பார்த்துக்கிட்டிங்கனாலும் அதே செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அதே ஒரு ரூம் செட்டப் தான். இங்கே 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் 4 பேர் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். 4 பேர் இல்லை, 3 பேர் இங்கே இருந்தோம், 2 பேர் அந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டில் அண்ட் இங்கேயும் நம்ம கேஜெட்ஸ் எல்லாம் சார்ஜ் ஏறுறது, இங்கே நம்ம ஹெல்மெட் பாருங்கள் எல்லாம் இங்கே போட்டிருக்கோம். நம்ம ஹெல்மெட்ஸ் எல்லாம் இங்கே வச்சிட்டோம். ஸோ இங்கே ஒரு கபோர்டு இருக்குது, இங்கே ஒரு மிரர் இருக்குது, இங்கே ஒரு கபோர்டு, அதே மாதிரி அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இந்த வியூ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம். ஃபுல்லாக இது ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஒரு சின்ன பால்கனி மாதிரி. அதுதான் முல்லியனகிரி. உங்களுக்கு இப்போ தெரியும், காலையிலே காட்ட முடியல, இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு எல்லாமே. ஸோ அதுதான் முல்லியனகிரி பீக்கு. தட்ஸ் இட் ஃபார் த ரூம் டூர். அண்ட் இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு டக்குன்னு ரெடி ஆகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இங்கே அப்படியே கிளம்பணும். ஸோ நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களை மோட்டர் பிளாகில் மீட் பண்ணுறேன். ஸோ இருங்க. ஓகே. ஸோ கைஸ் ஃபைனலாக இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறோம். எல்லோரும் பேக் பண்ணியாச்சு. மழை விட்ட பாடு இல்லை, அதனால் வேறு வழி இல்லாமல் கிளம்புறோம். அண்ட் ப்ரோ தான் லீட் பண்ண போகிறான். இன்றைக்கி கீட் தான் லீட் பண்ண போகிறோம். பிகாஸ் அவனோட பைக்கில் தான், அவனோட மொபைல் தான் வாட்டர் ப்ரூஃப். ஸோ அதெல்லாம் அவனோட மொபைலில் விட்டோம். அண்ட் கிளின்டன் பிரபீஷ் லாஸ்ட்டில் ஏறியாச்சு. ஸோ அதெல்லாம் எல்லாம் கிளம்புறோம். என்கிட்ட நான் எடுத்துகிட்டு அந்த கார்டு பிஞ்சு போச்சு. ஸோ ஒரே ஒரு கார்டை வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தூரத்துக்கு வரும்னு தெரில, பார்ப்போம். என்னோடய பேக் இன்றைக்கி ஃபுல்லாக சீல் பண்ணிட்டேன். ஏன்னா நேற்று பாதி தான் போட்டிருந்தேன். மேலே க்ளவுஸ் எல்லாம் வச்சு லாக் பண்ணியிருந்தேன்னா தண்ணி நல்லா இறங்கிடுச்சு உள்ளே. ஸோ ட்ரோன்லாம் நனைஞ்சிருச்சு. அப்புறம் எடுத்து ட்ரைவ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிருந்தோம். ஸோ டுடே இட்ஸ் ஆல் பேக்ட். என்னோடய க்ளவுஸ் எல்லாத்தையும் பின்னாடியே போட்டு கட்டிட்டேன். ஏன்னா எப்படியும் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்மளால் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. எப்படியும் நம்மளால் இன்றைக்கி க்ளவுஸ் போட்டு வண்டி ஓட்ட முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் எதுக்கு சும்மா எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும், எப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பட் ஸ்டே இஸ் ரியலி குட். நீங்கள் யாராச்சும் ஒரு 10 பேர் குரூப்பாக வரீங்க அப்படின்னா, ரைட் சைட் ப்ரோ, திஸ் ரைட். நிறையானா ஹெபே ஃபால்ஸ் மட்டும்தான் விசிட் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் சி. ஸோ இப்போ ஹெபே ஃபால்ஸ் தான் போகிறோம். அது இன்னொரு பெரிய ரூட்டு காட்டுச்சு. அந்த ரூட்டு வேண்டாம், இவங்க இந்த ஷார்ட்கட்லேயே போயிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ரூட்டை தான் தேடி போயிட்டுருக்கேன். ப்ராபப்ளி அந்த ரூட்டை கண்டுபிடிச்சிருவேன் இன்றைக்கி. அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு we will be going there. ஸோ வாங்க போகலாம், போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சரி கைஸ், இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நேற்று நைட்டு வந்தோம் கைஸ். இங்கே
சும்மா வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி நைட் ஒரு 10 மணிக்கு அப்படி வந்தோம். இந்த இடம் அப்படியே பேய் மாதிரி தெரியுது எனக்கு. அவ்வளோ டார்க்காக இருக்கும், ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட எரியல, அவ்வளோ டார்க்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துட்டு அதுக்கப்புறம் நானும் பிரபீஷ் மட்டும்தான் வந்தோம். மற்றவங்களாம் ரூம்லேயே இருந்தாங்க. நானும் பிரபீஷ் மட்டும் வந்தோம். வச்சா இது செட் ஆகாது, ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே தான் அப்படியே யூட்டன் போட்டு போயிட்டோம். பைர்வால்ஸ் நேற்று நைட்டு அந்த வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா பட் தென் முடியல. கைஸ் ஆக்சுவலாக நாங்கள் நேற்று இதே ரோட்டில் தான் வந்தோம். அந்த ஆஃப் ரோடு முடிச்சுக்கிட்டு இந்த ரோட்டில் தான் வந்தோம். பட் தென் நம்ம ஸ்டேயில் இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபுல்லாக ஒரு டார்மாக் ரோடு இருக்குது, நீங்கள் ஹெப்பே ஃபால்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் சுற்றி இதே இடத்துக்கு தான் வந்துட்ருக்கோம். பட் என்னன்னு தெரில, இங்கே ஒரு செக் போஸ்ட் வரும், அங்கே போயிட்டு நம்ம வந்து கேட்கலாம் இந்த மாதிரி டார்மாக் ரோடு இருந்தால் ஹெப்பே ஃபால்ஸ் போகிறது இல்லையா அப்படியே யூட்டனை போட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் பிரபீஷ். நானும் அதை டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அந்த ஆஃப் ரோடில் போகவே முடியாது கண்டிப்பாக, இந்த மலையில் அந்த ஆஃப் ரோடு கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நேற்று மழையே இல்லை, இருந்தாலுமே எங்களால் வந்து அந்த ரோட்டில் சத்தியமாக ஓட்ட முடியாது. இன்னொன்று வந்து என்னென்னா அந்த ரோட்டில் நீங்கள் ஓட்டணும் அப்படின்னா உங்களுக்கு தனி பவர் வேணும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா இப்போ எப்படி எல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்லஷ் இருக்கும், எல்லா பக்கமும் உங்களுக்கு எப்படி சொல்கிறது எல்லாமே சேராக தான் இருக்கும். நேற்றாச்சும் அங்கங்கே கொஞ்சம் மண் கட்டியாக இருந்துச்சு, தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும் ஈரமாக இருக்கும். அதுதான் தட் எல்லா பக்கமும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, இங்கே கேட்டு பார்க்கலாம். ஹோகன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாம் கர்நாடகா தான், எல்லோரும் ட்ரிப்புக்கு வந்துக்கிறதா எவ்வளோ தூரம் நிற்கிதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து லெஃப்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ரோட்டில் போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டார்மாக் ரோடு இருந்தால் மட்டும்தான் ஹெப்பே ஃபால்ஸு, இல்லைனா வந்து அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் பிளான். ஏன்னா நம்மளால் கண்டிப்பாக அதாவது என்ஜாய் பண்ணணும், ஆனால் அதுக்காக நம்ம நம்ம லைஃப்பை ரிஸ்கில் போட்டுலாம் என்ஜாய் பண்ணக்கூடாது. ஸோ போகலாம், பார்ப்போம். டார்மாக் ரோடாக இருக்குது, ஹெப்பே ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா we will pay for the jeep and we will be going to ஹெப்பே ஃபால்ஸ். ஏன்னா ஹெப்பே ஃபால்ஸ் பார்க்கணுன்றது ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆசைன்றதை விட இந்த மான்சூனில் வந்து தண்ணியோட டென்சிட்டி பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த ஃபால்ஸு அப்படியே எப்படி சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. லெட்ஸ் see what nature has for us. டார்மாக்கில் கூப்பிட்டு போதா போயிடுவோம், இல்லையா போக மாட்டோம். அதெல்லாம் நாங்கள் வந்து டார்மாக்கில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேறு உப்பெல்லாம் வேறு வாங்கிட்டு வந்துருக்குறோம். பின்ன லீச்சஸ் சத்தியமாக முடியல கைஸ். ஏன்னா நாங்கள் சும்மா உட்காந்து ரூமில் பேசிக்கிட்டு இருக்கோம். ரூம்லனா கேண்டீனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். காலில் ஒரு இது ஏறிடுச்சு, லீச் ஏறிட்டுருக்கு. எங்கேன்னு வந்துச்சுன்னே தெரியல. அவ்வளோ நேரம் ரத்தம் குடிச்சிட்ருக்கு. நானும் சரி சும்மா அது குளிருக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் இருந்துட்டேன். அப்புறமா தான் எனக்கு அந்த ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கான சென்சேஷன் வந்த பின்னாடி தான் ஐயோ ஸ்க்ராட்ச் பண்ணுமா, அப்போ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தா லீச் மேலே ஏறிட்டுக்குது. அப்புறமா உப்பு எடுத்துகிட்டு வந்து போட்டு ரெடி பண்ணி அதை முடிச்சு விட்டோம். ஸோ அதனால் இப்போ நாங்கள் வந்து ஒரு உப்பு கொஞ்சம் நிறையா வாங்கிட்டோம், போட்டுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் வாஸ் அ கிரேசி ஹெல் ஆஃப் அ ரைட் கைஸ். இந்த மாதிரி ஒரு ரைடை நான் வாழ்க்கையில் பண்ணியிருந்ததில்லை. இந்த மோசம் அளவுக்கு நான் பைக்கில் பண்ணதில்லை. காரில் நாங்கள் வயநாடு போயிருந்தேன், அப்போ நான் காரில் இந்த மாதிரி வெறும் மலை, ஆனால் அது வந்து ஆஃப் ரோடெலாம் இல்லை, ஃபுல்லாக டார்மாக் ரோட்டில் தான் பண்ணேன்.
கைஸ் ஓ மை காட், நேற்று நாங்கள் இதே ரோட்டில் தான் போயிருந்தோம். இவ்வளோ தண்ணியெல்லாம் இல்லை, நாங்கள் நீட்டாக போயிட்டோம். காயம் இன்னைக்கு என்ன தண்ணி இருக்குது. ஸோ வந்து பைக் எல்லாத்தையும் பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போது ஜீப்பில் ஏறிட்டோம். ஸோ வந்து ஒரு ஆளுக்கு வந்து 590 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஜீப்பில் ஏறி எங்கள் லக்கேஜ் எல்லாம் கீழே வச்சுட்டு நாங்கள் ஏறி நின்று ஓகே. ஸோ வந்து வாய்ஸ் கேட்குமான்லாம் தெரியாது. இந்த காற்றுக்கு வாய்ஸ் பேசுகிறதே பெரிய விஷயம். அதனால் கிளம்பிட்டோம். இப்படி தான் போயிட்டு இருக்க போகிறோம். இப்போ டக்கு டக்குன்னு போவேன். சொன்னாரு 40 minutes. அப்புறம் நம்ம 100 ஃபோன் பண்ண வேண்டியதாயிடும். 108பா செடிங்களா வருது. மண்டை என்னன்னாலும் பண்ணுங்க, கவுச்சிடாதீங்க. அவ்வளோதான் கவுராடு, அது வேற விஷயம். ரோட்டில் வண்டியில் போகணும். பைக்கில் ஆஃபர் போகுது பக்கமா நல்ல வேலை தாண்டிட்டோம். ஒன்னும் கீழே இறங்குது. டைகர் 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 Hey tiger bro, focus bro, focus bro. Oye vartra guys, tiger guys. Oh my god, first time guys. நேர்ல டைகர் பார்த்திருக்கோம். யவ்வா வேற மாதிரி guys. Okay, so guys, டேங்க் பேக் எடுத்து மாட்டிட்டு ரைடிங் ஜாக்கெட்டை போட்டு ஆனால் இந்த ரைடு வந்து இந்த ஆஃப் ரோடில் வரும்போது
ரைடிங் ஜாக்கெட்டை கழட்டி வச்சுட்டு வந்தோம்னா டமான்னு அடிச்சு முதுகெல்லாம் பழுத்துட்ருக்கோம். நல்ல வேளை நாங்கள் வந்து ரைடிங் ஜாக்கெட் போட்டு வந்தோம். ஸோ பின்னாடி இருக்கிற அந்த ஸ்பைன் ப்ரொடெக்டர் அது வந்து நமக்கு சேஃபாக இருந்தது. பட் தென் பார்த்தீங்கன்னா டைகரை பார்த்தது வந்து ரியலி ஒரு லக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நாங்கள் வேறு கத்த ஆரம்பிச்சிட்டோம் பார்த்த உடனே. அது என்னன்னா திரும்பி ரிட்டர்ன் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அது வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் வேறு மாதிரி கண்ணு முன்னாடி ஒரு டைகரை பார்த்துருக்கோம். இதுவரையும் எவ்வளோ இடத்துக்கு பண்டிப்பூர் போயிட்டோம், அப்புறமா நாகர்கோவில் டைகர் ரிசர்வ், அதை நிறைய இடத்துக்கு போயிட்டோம். பட் தென் ஒரு டைகர் எப்படி நேரில் பார்த்ததே இல்லை. இங்கேயும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. திடீர்னு பார்த்தா அது நடந்து போயிட்டு இருந்துச்சு வேறு மாதிரி. எப்படி வச்சா ஆக்சுவலாக வந்து 590 rupees ஒரு ஆளுக்கு ஒர்த்து தான். இந்த மாதிரி ஒரு டைகரை பார்க்குறோம் அப்படின்னா ஒர்த்து தான். பார்த்துட்டோம் கிட்டே. அதுவும் நான் எங்கள் ஒரு 2 நிமிஷம் வண்டி நிற்க வச்சுருந்தாருன்னா டைகர் எங்கள் வண்டி உள்ள ஏறிட்டு இருக்கோம். அவ்வளோ கிட்ட இருந்துச்சு டைகர் இன்றைக்கி பார்க்குறதுக்கு. வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இப்போ ஹெபே ஃபால்ஸ்க்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிறோம். ஃபுல்லாக லீச்சஸ் இருக்குது. நீங்கள் எங்கே நின்னீங்கன்னா லீச்சஸ் மேலே ஏறிடும். நிற்காமல் நடந்து போயிட்டு 4 மணிக்கு ரிட்டன் நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 1 hour டைமு. இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஆல்மோஸ்ட் ஃபால்ஸ் கிட்ட வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகிறப்போ வந்து 3 bridge இருக்குமா. அந்த 3 bridge தாண்டினதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட ஆப்வியஸாக கல் எல்லாமே அப்படி இல்லை எப்படிடா ஆல்மோஸ்ட் ஃபால்ஸ் கிட்ட வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகிறப்போ வந்து 3 bridge இருக்குமா. அந்த 3 bridge தாண்டினதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட ஆப்வியஸாக கல் எல்லாமே அப்படி இல்லை எப்படிடா அப்படிங்க போகிறோம். கைஸ் தண்ணியில் கடந்து போயிட்டுருக்கோம். பாருங்க என் ஷூ என்ன கரியாக இருக்குது. இப்படி தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அங்கே பிரிட்ஜ் இருக்குது. நாங்கள் அது மேலே நடக்கலை. இப்படி தான் நடந்து போகணும். தண்ணியில் இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் இறங்கிட்டோம். ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம் கைஸ். ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இங்கேருந்தே எனக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் சாரல் எவ்வளோ அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கிட்ட ஓமா காடு எப்படி இருக்குன்னு சினிமாட்டிக்கில் காட்டுறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously, and I don't really care what you think of me respectfully. You can kick rocks if you think you're fucking better, see. I will outwork you, turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe. I've been cooking up hits, I'ma leave a legacy. You'll be looking small when you're standing right next to me. I'm 5'10", bitch, but I'm 10 feet next to me. I don't give a fuck what you say. Okay, so guys, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கமிங் டு அன் எண்ட். நம்ம வந்து நம்மளோட ரைடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அண்ட் யா, தட்ஸ் அவர் குரூப். ஸோ எஸ், ரைடு முடிச்சுட்டு எல்லாம் அப்படியே பெங்களூர் கிளம்ப போகிறோம். 6 மணிக்கு பெங்களூரில் இருக்கலான்னு பிளான் போட்டோம். 6 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புறோம். Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make.
ನೋಡಿ ಶೆಲ್ಫ್ ಹೊಡೆದು ನೋಡಿ. ಇಲ್ಲ ಲೆಫ್ಟ್ ತಗೊಂಡ್ರೆ ಕಡೂರು ಹೋಗುತ್ತೆ. ಆಯ್ತಾಯ್ತು ಓಕೆ. ಅದು ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟ್ರಾ? ಇದೇ ಸಿಟಿನೇ, ಇದ್ರ ಪಕ್ಕನೇ ಸಿಟಿ. ಓಕೆ 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 ಓಕೆ. ಆ ಸೈಡ್ ಇರೋದು ಸಿಟಿ, ಹಾಂ ಇದು ಹೊರಗಡೆ ಹೋಗಿರೋದು ರಸ್ತೆ. ನೀವು ಮುಂದೆ ಹೋದ್ರಿ ಅಂದ್ರೆ ಹಾಂ சிட்டி சிகல்ல. ஆயிட்டாயிட்டு ஓகே. ரைடு முடிஞ்சிச்சு, சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் தென் வண்டி ஏதோ பிரச்சனை கொடுத்துருச்சு. என்னாச்சுன்னு தெரில. நல்லா தான் வந்துட்டு இருந்தேன், ரன்னிங்லேயே அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு வண்டி. என்னன்னு தெரியல. பண்ணலாமா வீடியோ எடு? ஐயோ 3 2 1 உட்காரு. பிரேக் நீங்க விடுங்க. போதும் இல்லை இல்லை ஸ்லோவாக இருக்கு. ஸ்லோவாக இருக்கணும். விடுங்க 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 விடு விடு. டோ பண்ணுறியா நீ? பெங்களூர் வரைக்கும் வந்தாலும் அப்படியே தர வேண்டியது. ஆகலையா? கிடைக்கலண்ணா அப்படி தான் போயான்னு ஒரு வழி இல்லை. டிராஃபிக்கில் தான்டா கஷ்டம் ஆகும் சிட்டி உள்ள. ஓகே ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஊரில் போயிட்டு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா டோ தான், பெங்களூர் வரைக்கும் டோ தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. much later. ஓகே ஸோ வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரெடி பண்ணவே முடியல. நாங்களே எவ்வளோ ட்ரை பண்ணுறோம். பட் தென் வண்டி முடியல. அதில் வந்து ஏற்றிட்டு பெங்களூரில் போய் இறக்கி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏற்றிட்டோம். ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ நம்ம கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து கிளம்பி முன்னாடி போயிட்டுருக்கானுங்க. நம்ம இப்படி தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இந்த ஆட்டோவில் முன்னாடி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஃபைனல் டெசிஷன். ஸோ நத்திங் கேன் பி டன் கைஸ். இந்த ரைட் இப்படி முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ யா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம் ஜக்வானா என்ன சொல்கிறாருன்னு தெரில. நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் ரிட்டர்ன் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். சைக் சரி ஓகே சரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். நம்ம ரைட் சீரிஸ் இதோட முடிய போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். அதனால் எதுவும் சொல்லவும் முடியல, அதில் பார்ப்போம்.